அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க போகிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க போகிறதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தமிழகத்தில் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி அவருடைய தொண்டரிடம் உரையாடுகிறார். அந்த உரையாடலில் என்ன இருக்கிறது, அதில் அந்த தொண்டரின் மனக்குமுறல் என்ன, அதற்கு அந்த முக்கிய நிர்வாகி சொன்ன பதில் என்ன அப்படி என்பதை நீங்கள் முதலில் அந்த ஆடியோ முதல்ல கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்முடைய பார்வை என்ன அப்படி என்பதை நாம் பதிவு செய்யலாம். இப்போ அந்த ஆடியோவை கேட்டுருங்க. என்னாச்சு? சும்மாதான் சொல்லுங்க. என்னாச்சா? சங்கம் கூட இருக்குதா? சங்கத்து கூட்டு கொடுக்குறாங்கடா. சங்கத்துலையா? நான் வரலண்ணா, போனா நீ. ஏன்டா என்னாச்சு? வரல, எனக்கு பிடிக்கல. என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு பிடிக்கல, ஓடுறதுக்கு வர பிடிக்கல. போங்க. என்னடா டேய், நம்ம தொகுதியில போடுறாங்க, ம், நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க, நீ இப்படி சொல்ற? நான் வரலண்ணா, எனக்கு விருப்பம் இல்லை. நான் வர்றது. என்ன கஷ்டம் உங்களுக்கு சொல்லு, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை பற்றி இது வச்சுருக்கீங்களா இப்போ? இல்ல சொன்னா தானடா தெரியும் என்னன்னு. எனக்கு வர பிடிக்கல, எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல, வரவும் பிடிக்கல, அவ்வளோதான். ஏன் என்ன போன கூட்டு வரும்போது கூட நல்லா தானே கவனிச்சு அமைச்சாங்க, என்ன உனக்கு? கவனிக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. எனக்கு எதுவும் நடக்கிறது ஒன்றும் பிடிக்கல. ஏன்னா சும்மா பத்துன்னு கிடக்குறதுக்கு வந்த ஒரு 10 ரூபாய் கரைங்களா உனக்கு? ஏன்னா எல்லாரையும் காசியாக வருவாங்களா? ஏன்னா நீ வேற என்னாச்சு? என்ன தான் சொன்னா தானே தெரியும், சொல்றான்டா என்ன பிரச்சனைன்னு. என்ன இப்போ சரியா? இப்போ யாருக்கு கூட்டணி வைக்க போகிறாங்க? கூட்டணி வந்து சொல்லியாடா இது வரைக்கும்? இப்போ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எதுவும் சொல்லியே. பாஜக கூடன்னு பேசிக்கிறாங்களா இல்லையா? ஆமாண்டா, தகவல் வருது அந்த மாதிரி. ஆனா உண்மை என்னன்னு தெரியல, இது வரைக்கும் சொல்லியா? ஏன்னா என்னன்னா சொல்றது உங்களுக்கு? நானு உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா தெரியாத மாதிரிலாம் இது பண்ணாத. இப்போ இவங்க மேலே ஒரு சின்ன பெரிய அடிச்சுங்கிறதுக்கு நாம பலிக்கிறாங்க உங்களுக்கு. ஏன்டா என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது? குடும்ப பிரச்சனைலாம் சொல்லாதண்ணா. குடும்ப பிரச்சனைனா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்லையா? நம்மளே தானே அது பாதிக்குது. ஆமாண்டா, எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குது. என்ன பண்றது, அவரு பெரிய ஒரு கட்சியில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கிய குத்து போஸ்டிங் போட்டாரு. இவரு வந்துட்டு போட்டாரு. இப்போ கட்சியில உண்மையா உழைச்சா எவன் வந்து இப்போ கட்சியில இருக்கிறாங்க எல்லாரும் வெளியே போட்டாங்களா இல்லையா? ஆமாண்டா, அது எல்லாரும் கஷ்டம் இருக்குதான் செய்யுது. இந்த போன ஏதாவது ரிப்போர்ட்டுங்கெல்லாம் பேட்டி எடுக்கும்போது கூட இவரு நம்ம அண்ணனை அசிங்கப்படுத்திட்டாரு அவர் சின்னவரு. என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எங்களே கஷ்டமா தான் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் இல்லடா, நம்ம ஆளுங்களை பாதுகாக்கணும், நம்ம தானே பார்க்கணும். அதுக்காக தானே எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குது. யோசனை நல்லா யோசி. ஜாதினி யோசி, கூட்டானி யோசி, கட்சினி யோசி. நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல, அவ்வளோதான். ஏண்டா நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தாண்டா இதெல்லாம் நடக்கும். பசங்களே நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க பட்டு பசங்க நீங்களே இந்த மாதிரி வரமாட்டேன் சோர்ந்து போனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அடே நம்ம ஆளுங்க முக்கியம் தான் நம்மளுக்கு. நம்ம ஆளுங்க முக்கியம், நம்ம ஆளுக்கு பண்ணணும். நான் முதல்ல இப்போ 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க நீயே சொல்ல? 4 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட ஏரியாளுக்கு அதிமுக காரங்க நான் போய் பேசணும் உட்காந்து. சரி, இந்த புள்ளிங்க கூட இருந்தாலும் சேர்ந்து வேலை பார்க்கணும். அவங்க கூட சேர்ந்து நான் பேசினுக்கிறேன். இப்போ பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நம்ம? கரெக்ட் தான்டா, எங்களுக்கே தெரியுது. அவன் வந்து தெருவில் நின்னா ஒருத்தவங்க கூட ஓட்டு போட மாட்டான். அவங்க கூட போய் கூட்டணி சொல்லி உட்காந்துக்கிறாரு. இவரு நீங்க இதுக்கு வேற பேசினுக்கிறீங்க. இப்போ இதுங்க நம்ம புள்ளிங்களுக்கு செய்யணும்னு சொல்றவரு நம்ம நல்லதுக்கெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி ஜிகே மணி என்ன சொல்லியிருந்தாரு? ஏன்னா திமுக கூட கூட்டணி சொன்னாரே இல்லையா? ஆமா. அப்பயாவது போயிக்கலாம். இதுக்கு இவங்க முடிக்கிறாங்க வீட்டுக்கா. இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான், நாம எங்க இருக்கிறோம்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமா, கொஞ்சம் முன்னாடி முடிவு இருந்திருக்கணும். இவங்க குடும்ப தாண்டில தான் கவனம் செலுத்துறாங்க. நம்ம எங்க கட்சிக்காரங்க யாரும் என்ன நம்ம என்ன பண்றோம் எது பண்ண என்ன போறோம்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆளுங்கன்றா நம்ம ஜாதின்னு ஒண்ணு இருக்குல்லடா, அதையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீ வேற சும்மா இருந்தா அவன் காசாரான் எங்க போவான், அவன் அதிகமா காசாரான், அவன் கூட தான் போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கு எல்லாம் ஒன்னும் பண்ற மாதிரி இல்லைங்க. ஏன் இவங்க இல்லைன்னா இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, சின்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா சொல்லலாம்ல. இந்த கட்சி தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட நிக்கலாம்னு வையே. இவங்க 2 பேரும் சண்டை போடுறா ஆள் ஒவ்வொரு கட்சி அப்படின்னு சொல்லிருந்தா இவர் வந்து பேரு அதிமுக சொல்றாரு, இவர் வந்து பாஜக சொல்றாரு. அது எதிர்பார்க்க போயிருக்கோம் நீங்க. ஆமா, என்ன பண்றது, நம்ம எல்லாம் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம தான் பாதிக்கப்படுறோம். நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்குது. ஏரியா ஊருக்குள்ள போய் நம்ம எவங்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது, எப்படி வேலை பார்க்கறது, அவங்க மூஞ்சில முடியுது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது. நீ விசிகாரன் கூட்டான் திருச்சியில. ஆமா, நமக்கு சேருமா அப்படியே?
நம்மளுக்கு சேர்ந்து ஒரு காலத்துல சேர்ந்த சேகராம இருந்துச்சு. இந்த மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களா வண்டலூர்ல, என்ன கூட்டம் வந்து தெரியுமா? சரி வரட்டும். கடைசியா மக்களும் வந்து நம்ம கிட்ட வந்து கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது எப்படின்னா நாம் இந்த பாமகக்காரன் தான் இவன் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது, எவ்வளவு நாள் ஆகுது, எல்லாருக்கும் போய் கையை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை தான் நமக்கு இப்ப. ஆமா புரியுது. எல்லாம் இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்றேன். காடு வெட்டியார் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு கட்சி, சரியா? இல்ல கட்சிக்கு உயிரை கூட்டு அவனையே உயிரை எடுத்து போட்டீங்க. இப்போ வந்து நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பண்றாங்க, நமக்காக பண்றாங்க, இன்னும் நம்பி உட்காந்துருங்க தம்பி. காடு வெடி குரு இருந்தாரு, அவர் இருந்த வரைக்கும் நம்ம சங்கம் எப்படி வேலை பார்த்துச்சு, நமக்கு என்னென்ன பண்ணாரு எல்லாம் நமக்கு தெரியாம இல்லடா. உன்னை விட நான் அரசியல் எவ்வளவு பாத்துருக்கேன். நீ எல்லாம் சின்ன பையன் இப்பதான் வந்துருக்கு அரசியலுக்கு. எவ்வளவு பாத்துருக்கேன். சரி இவ்வளவு நாள் நீங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க தானே ஓடி வந்து நிக்கிறாங்க. அதுதானே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. அது வரைக்கும் மாட்டேங்கிறீங்க. சரிடா வாரா, பொறுப்பு ஏதாவது போடுவான். நம்ம என்ன இப்ப ஏதாவது கஷ்டப்படாதான் பொறுப்பு போடுவானுங்க. நீ போய் கஷ்டப்படா, அவன் யாரும் நான் கருத்து நானே கூட்டத்துக்கு போவாதே, நம்ம சங்கத்தில் கூப்பிடுறாங்க, நீ கூட்டத்துக்கு போவாதுன்னு சொன்னேன் நானே. போங்க, போயிட்டு நல்லா வலிங்க, சந்தோஷமா இருங்கம்மா. இப்போ நம்ம ஊர்ல நம்ம வேலை பார்க்கலாம், நம்ம ஊருக்காரன் எப்படி மதிப்பான் நம்மள சொல்லு? நம்ம கட்சி எப்படி மதிப்பான்? மதிக்கவே வேணாப்பா. எனக்கு வந்து நான் கூட்டத்துக்கு வரல. எனக்கு நீ என்ன முடிவெட்டாலும் என்ன முடிவெட்டா தம்பி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தொண்டனை மதிக்காமல் இருந்திருக்கிறது, தொண்டனுக்காக அந்த மரியாதையை கொடுக்காமல் இருந்திருக்கிறது. ஆனால் தொண்டர்கள் அந்தந்த கட்சிக்கான மரியாதையும் அந்தந்த கட்சிக்கான முழு ஒத்துழைப்பையும் எப்போதுமே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் இப்படித்தான் இருக்கிறது. எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இப்படித்தான் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். இது இந்த தமிழகத்தினுடைய சாபக்கேடு அப்படி என்பது என்னுடைய பார்வை. இப்ப நீங்க அந்த ஆடியோவில் கேட்டபடி பார்த்தா, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய வன்னிய இன மக்களுக்கான ஒரு அமைப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களால் துவங்கப்பட்டு இன்றைக்கு தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு அரசியல் களத்தில் பொது நலன்களுக்காகவும் சரி எல்லா விஷயங்களிலும் அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் தொண்டர் தான் அந்த முக்கிய நிர்வாகியிடம் பேசிய அந்த ஆடியோவை நீங்க கேட்டீங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு கூட்டணி வைக்குமா இல்லது அதிமுகவோடு கூட்டணி வைக்குமா, நான் இப்போ என்ன பண்ணணும், நான் யார் கூட போய் இணக்கமாக செயல்பட வேண்டும், நான் யார் கூட போய் பயணிக்க வேண்டும், நம்ம எந்த கட்சி கூட்டணியோடு நம்ம வேலை செய்ய போறோன்றது கடைசி வரைக்கும் சொல்லாமல் கடைசி கட்டத்தில் சொல்வதால் ஏற்படுகிற அந்த மன உளைச்சல், அவர்களுக்கு ஏற்படுகிற தர்ம சங்கடம், அந்த பகுதிகளில் அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு அவமானம், அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த தொண்டர் வந்து அப்படி அவருடைய பதில் சொல்லியிருக்கார். நீங்க இந்த முழு ஆடியோவை கேட்கும்போது கூட ரெண்டு பேருமே ஒரு இடத்தில் கூட தன்னுடைய தலைமையை அவதூறாக தவறாக ஒரு கெட்ட வார்த்தைகளில் திட்டி ஒருமையில் பேசியே இருக்க மாட்டார்கள். அதுதான் அவர்களுடைய தலைமைக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை. இதுக்குதான் நான் சொன்னேன், கட்சிகள் தொண்டனை மதிக்கிறதோ இல்லையோ, ஆனா தொண்டன் கட்சியை மதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய மனநிலையும் ஏறக்குறைய இப்படித்தான் இருக்கும் அப்படி என்பது பொதுவாக ஒரு யூகமாகவே இருக்கிறது. என்ன காரணம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆடியோவில் நீங்க கேட்டிருக்கலாம், ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தேடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் வரும், நம்ம எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும், அப்படி மிகப்பெரிய பலத்தோடு ஒரு தமிழகத்தின் முக்கிய சக்தியாக யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடத்தில் இருந்த நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, நம்முடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போ நம்ம எங்க இருக்கிறோன்னே தெரியல, நம்மளோட நிலை என்னன்னு புரியல. இப்போ நம்ம நமக்காக என்ன செய்யறாங்க, அவங்க குடும்ப பிரச்சனையை அவர்களால் தீர்த்து கொள்ள முடியாமல் அந்த பிரச்சனையை வந்து கட்சியில போட்டு கட்சிக்காக உழைக்கிற நம்ம இந்த நிலையில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனப்பு முறையை அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா ஊடகங்களும் என்ன சொல்லுதுன்னா, ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி என்றுதான் ஊடகங்கள் அவர்களுடைய ஊடக செய்திகளில் போட்டு வருகிறார்கள். இந்த நிலை, அதாவது அந்த முக்கிய நிர்வாகின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவர் தைலாபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், அங்கேயே அதிகமா புழங்கக்கூடிய ஒரு நபர். அவர் பேசிய அவருடைய தொண்டர்கள் இடத்தில் பேசிய அந்த ஆடியோவை தான் நீங்க கேட்டது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் என்ன விருப்பப்படுகிறார்கள், அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் அப்படி என்பதை கேட்டு அறிந்து செயல்பட்டால் அவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும், ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படி என்பது நம்முடைய பணிவான கருத்து. பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்து இப்போ ஏன் இந்த நிலைமைக்கு வந்தது என்றால் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது. ஒன்று, தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாற்றம், ஒரு நிலையற்ற கூட்டணி. இப்போ எங்க இருப்போம், நாளைக்கு எங்க இருப்போம் அப்படி என்று ஒரு முடிவெடுக்கக்கூடிய தொண்டர்களாலே யூகிக்க முடியாத ஒரு கூட்டணி. இது தொடர்ச்சியாக பலன் அளிக்கவில்லை, தோல்வியை மட்டுமே கொடுத்தது. இது ஒரு முதல் காரணம். இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு முக்கிய நபராக இருந்த வன்னிய சங்கத்தின் தலைவராகவும் செயல்பட்டு
அந்த கட்டமைப்பை மிகவும் வலிமைப்படுத்தியவர் காடுவெட்டி குரு அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு ஏறக்குறைய பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிளவும் ஏற்பட்டது. இதற்கிடையில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கட்சியை விட்டு விலகி அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு அவருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டது. இதுவும் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டருடைய அந்த வலி, அந்த வேதனை, கட்சி நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க, யார் கூட கூட்டணி வைக்கணும் என்றதே கட்சியினுடைய தொண்டர்களுடைய அந்த விருப்பத்தை அவர்கள் கேட்பதே இல்லை. சரி, அப்படி கேட்கலாலும் பரவாயில்ல, கூட்டணியை உடனடியாக முடிவு செய்யலாம் இல்லையா? அதாவது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி முடிவு செய்யும் போது, எல்லாரும் களப்பணி ஆற்றும் போது நாம் மட்டும் யார் கூட போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆனா அது ஒரு நியாயமான ஒரு விஷயமாகத்தான் எனக்கும் படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரத்தில் பேரம் பேசுகிறது, பேரம் பேசித்தான் சீட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தின் வாயிலாக பல விஷயங்கள் வெளியே வருது. அது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாகவும் இருக்கலாம். நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் 100% சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி சில விஷயங்கள் வெளியில் பரவ ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியினுடைய தொண்டன் அதை ஒரு காலகட்டத்தில் உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கிறான். இது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். ஆக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது அப்படி என்பதை அந்த ஒரு தொண்டரின் குமுறல் மூலம் நாம் உணர முடிகிறது. எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதை நாம் யார் ஒரு கூட்டணி வைப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் அந்த ஒரு கணிப்பிலும் சரி, கூட்டணி வைப்பதிலும் சரி ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், அரசியல் ஆளுமை மிக்கவர். அவருக்கு தமிழக மக்களுடைய பல்ஸ் நல்லாவே தெரியும். அவர் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர் சரியாக கணித்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி வைத்ததால் தான் அவர் தொடர்ச்சியான வெற்றிகளை அவர் பெற்றுக்கொண்டே வந்தார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவரால் முடிவு எடுக்க முடியவில்லையா அல்லது அவருக்கு யாராவது முட்டுக்கட்டை போடுகிறார்களா அப்படி என்பதுதான் இப்ப தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் நாம் ஓரளவுக்கு வெற்றி பெறலாம், இந்த எம்பி தேர்தலில் சில சீட்டுகளை நாம் பிரிக்கலாம் என்பது அவருடைய கணிப்பு. ஆகையால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். அது ஒரு நியாயமான விஷயமும் கூட. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா தமிழகத்தில் ஒரு செல்லா காசாக கருதப்படுகிற பாரதிய ஜனதா கட்சி, இந்தியாவையே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் வேலை இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மத்திய அமைச்சராக இருந்தவர், மெத்த படித்தவர், அவர் ஏன் இப்படி ஒரு முடிவை பாஜகவோடு தான் நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் ஏன் விருப்பப்படுகிறார் என்ற விஷயமும் நமக்கு விளங்கல. ஆனா சில பேர் சொல்ற விஷயம் என்னென்றால், ஐயா பேரில் இருக்கக்கூடிய, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை பாஜக வேகமாக முன்னெடுக்கும், இல்ல அந்த வழக்கை வைத்து நம்ம ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த வழக்கை காட்டி இவர்கள் பாமகவை பாஜக வளைக்க திட்டம் போடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. இது எது உண்மை என்று ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தான் வெளிச்சம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தொண்டர்கள் விழிப்படைய ஆரம்பித்து விட்டார்கள். இனி தொண்டர்களை நாம் பகடக்காயாக நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உருட்ட முடியாது. ஏன்னா அவர்கள் தெளிவடைந்து விட்டார்கள், சமூக ஊடகம் பெருகிவிட்டது, நம்ம பேசுற விஷயங்கள் வெளியில கசிய ஆரம்பிச்சு விட்டது. இப்படி இருக்க சூழ்நிலையில் தொண்டர்களை தொடர்ச்சியாக நாம் அடிமையாக வைத்து அரசியல் செய்வது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அரசியல் இப்ப எல்லாமே பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம், இது ஒரு நல்ல ஆரம்பத்தின் தொடக்கம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அரசியல் பழக வேண்டும், அரசியல் பேச வேண்டும், அரசியல் தெளிவு வேண்டும். இப்படி தெளிய ஆரம்பித்து விட்டால் தலைமைகள் சரியாக இருக்கும். தலைமை எப்போ கட்டுப்படும்னா, தொண்டர்கள் விழிப்போடும் தெளிவோடும் உணர்வோடும் இருக்கும்போது தலைமை தானாகவே முன்வந்து கட்டுப்படும், தொண்டர்களை மதிக்கும். அப்படி என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னவென்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல விட்டு போங்க. இன்னொரு விஷயம், தொடர்ச்சியாக நண்பர் ஒருவர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது சரியா, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க தோழர் அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் தோழருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுற அளவுக்கெல்லாம் அவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், ஆனால் அவ்வளவு பெரிய செய்தி இல்லை. அதனால இந்த காணொலியோட நான் சேர்த்து உங்களுக்கும் பதில் சொல்லிடுறேன். அதாவது லஞ்சம் கொடுப்பது குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். அதுபோலத்தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் குற்றம், ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் குற்றம். எப்போ நம்ம லஞ்சம் கொடுக்குறோம், நம்முடைய வேலை நடக்க வேண்டும், சீக்கிரமா நடக்கணும், நமக்கு வேலை முடியணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது லஞ்சம் கொடுக்குறோம். உடனடியாக அந்த வேலை முடித்து நம்மிடம் கொடுக்கப்படுகிறது. அதுபோலத்தான் தனக்கு காரியமாக வேண்டும், தான் ஜெயிக்க வேண்டும், தான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பணம் கொடுக்குறாங்க. மக்களும் காசு வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு போடுற வாக்குக்கு அவர்கள் செலவு செய்த தொகையை முதலில் சம்பாதிக்கத்தான் பார்ப்பார்களே தவிர மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. நாம் எப்போ காசை வாங்கி ஓட்டு போடுறோமோ அப்பவே கேள்வி கேட்கிற உரிமையும் சேர்த்து இழந்து விடுகிறோம். அந்த இடத்திலேயே நம்முடைய அனைத்து உரிமைகளும் பறிபோய் விடுகிறது. ஆக
கொடுக்கறதும் கொஞ்சம் தப்பு, வாங்குறதும் தப்பு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இன்றைய நடைமுறையை நான் சொல்ல வேண்டும். பணம் எல்லா கட்சியும் தான் கொடுக்குது, கொடுக்காத கட்சி எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க. ஆனா மக்கள் ஒரு கட்சிக்கிட்ட மட்டும் தான் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டா இன்றைய நடைமுறையில் நிச்சயமாக இல்லை. மக்கள் எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்குறாங்க. ஒருவேளை வாங்கலைன்னா அப்ப நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலையா அப்படி என்ற ஒரு கேள்விக்குறி வந்துவிடும். அப்படி என்பதற்காக அவர்கள் அந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். வாங்கிக்கிட்டு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், அந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துகிறார்கள், அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கிறது. ஆக மக்களுக்கு எத்தனை பேர் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அவர்கள் வாங்கி கொண்டு அவர்கள் விருப்பத்தின் பேர் தான் வாக்களிக்கிறார்கள் அப்படி என்பதை என்னால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். இதுதான் தோழரே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிந்த பதில். உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி, இல்லை என்றால் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரியாததை தெரிந்து கொள்வதில் தவறு இல்லை அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் சரக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் அப்படி என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.